லாம்டா ஒரு சர்வர் டைப் ஆஃப் என்ஜின் தான் இந்த லாம்டா அப்படின்ற ஒரு சர்வீஸ். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு ஃபஸ்ட் இந்த லாம்டாவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த டெஃபினேஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லேப் செஷனுக்கு மூவ் ஆன் பண்ணி போகலாம். ஸோ இது சர்வர் டைப் ஆஃப் என்ஜின். நம்ம டயக்ராம் போயிடலாம். ஸோ ஜென்ரலாக இப்போ நம்ம பார்க்குற ஃபோட்டோஸ் நம்ம மொபைலில் எடுக்கிறது எல்லாமே லைக் ஒரு 10 to 50 MB அப்படின்றது ஆவரேஜாக வருது. ஸோ எனக்கு ஒரு 50 MB அப்படின்றது ஒரு ஆவரேஜாக வருது. ஸோ இதுவே ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லாம் லைக் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணும் போதெல்லாம் அதிகபட்சம் என்ன நமக்கு வந்திருக்கு ஒரு 500 KB அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கு. ஏன்னா அப்போல்லாம் இருந்தது ரொம்ப பேசிக்கான மொபைல்ஸ் தான். ஸோ இந்த ஒரு 10 இயர்ஸில் தான் அதிகமான ஒரு க்ரோத் இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு இந்த ஜென்ரேஷனில் இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடியது ஒரு சாதாரண ஆண்ட்ராய்டு தான். ஸோ எனக்கே ஒரு நல்ல லைட்டிங் இருக்கும்போது ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்தேன்னா எனக்கு ஒரு 40-50 MB அப்படின்றது கேஷுவலாக வந்துடுது. ஐஃபோன்லாம் இன்னும் ஜாஸ்தி போகுது. ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம் காமனாக. லைக் அதர் ஆப்ஸும் இருக்குது, பட் ஜென்ரலாக நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம் காமனாக எல்லா பீப்புளும் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு யூசர் இருக்கார். ஸோ அந்த யூசர் தான் நம்ம. ஸோ இந்த யூசர் 10 MBக்கு ஒரு ஃபோட்டோவை அனுப்புகிறாரு. ஸோ இந்த அனுப்புகிற ஃபோட்டோவை நம்ம வாட்ஸ்அப்புக்கு ஃபஸ்ட்டு சர்வருக்கு போவோம் இல்லையா? ஸோ அந்த சர்வர் தான் இது. ஸோ இது என்ன கான்ஃபிகரேஷன் நான் வைக்கிறேன்னா ஒரு எக்ஸ்ட்ரீ லார்ஜாக வைக்கிறேன். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனில் வைக்கிறேன். கான்ஃபிகரேஷன்னா ஒன்றும் இல்லை, இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுவோம்ல, அதுதான் கான்ஃபிகரேஷன் சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு ஃபோட்டோ ஷேரிங்காக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே தான் இதில் என்னோடய ஆப்பை வச்சுருப்பேன். ஸோ வாட்ஸ்அப்புன்ற ஆப்பை நான் இந்த சர்வரில் தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் எனக்கு டேட்டா பேஸுன்றது டிஃபால்ட்டாக நான் எந்த ஆப்பை வச்சுருந்தாலும் மோஸ்ட்லி எனக்கு டேட்டா பேஸ் அப்படின்றது வேணும். ஸோ அதுக்கப்புறமா இது ரிசீவருக்கு போகும். ஸோ இது நம்ம ரிசீவர், இது நம்ம டேட்டா பேஸ். ஸோ ஜென்ரலாக இதுதான் தேவை. ஒரு யூசர் இருப்பாங்க, அவங்க ஃபோட்டோ ஷேர் பண்ணாங்க, அதை வாட்ஸ்அப்புன்ற அப்ளிகேஷனுக்கு போவோம். ஸோ இந்த சர்வருக்கு போயிட்டு இங்கேருந்து டேட்டா பேஸ்க்கு போய் சேவ் ஆகிட்டு தான் அந்த ரிசீவருக்கு போகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கான்செப்டே ஒர்க் ஆக போகுது. ஸோ ஒரு யூசர் 10 MBக்கு எடுத்த ஒரு ஃபோட்டோவை அனுப்புகிறாருன்னா அது என்ன ஒரு ரா ஃபோட்டோன்னு நம்ம சொல்லுவோமா? நம்ம வச்சுருக்க ஒரு ஃபைல்ஸை நம்ம ரா ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோமா? ரான்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஒரிஜினல் ஃபைல். ஸோ ஒரு யூசர் 10 MBக்கு எடுத்த ஒரு ஃபோட்டோவை அனுப்புகிறாருன்னா லைக் அது நேராக என்னோடய அப்ளிகேஷனுக்கு போகும். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக என்னோடய அப்ளிகேஷனுக்கு போவோம். ஸோ இங்கேருந்து நேராக போயிட்டு என்னோடய டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். இங்கே ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் தான் என் ரிசீவருக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அப்போ அது ரிசீவ் ஆகும்போது என்ன சைஸில் இருக்கும்னா 10 MBயில் தான் இருக்கும். ஸோ இது ப்ரீவியஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 10 MB தான் ரிசீவ் ஆகும். ஸோ இதே மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப்புன்ற அப்ளிகேஷன் எவ்வளோ நேரம் ரன் ஆகும் இந்த சர்வர்? லைக் ஸோ இந்த வாட்ஸ்அப்புன்றது 24/7 எனக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ டெய்லி ஒரு யூசர் ஒரு ஃபோட்டோ அனுப்பிட்டே இருப்பாங்க. அனுப்புறது எல்லாமே இங்கே வந்துட்டு ஸ்டோர் ஆகிட்டு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிட்டு ரிசீவருக்கு அப்படியே ரா ஃபைலாக ரிசீவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு சர்டன் டைமில் என் டேட்டா பேஸுன்றது ஃபுல்லாயிரும். கரெக்டாக? ஸோ அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாயிரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி டேட்டா பேஸோட ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. லைக் இப்போ ஒரு 1 TB இருக்குன்னா இதை ஒரு 2-3 TB அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக போக பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு அதுக்கான காஸ்ட்ன்றது அதிகமாகிட்டு தானே போகுது. ஸோ அப்போ அதை ஓவர் கம் பண்ண தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய சர்வர் இருக்குல்ல, ஸோ இந்த சர்வருக்குள்ளேயே இன்னொரு சர்வரை வைக்கிறாங்க. லைக் இது ஒரு T2 மைக்ரோ. ஒரு சர்வருக்குள்ளே இன்னொரு சர்வரை வைக்கிறாங்க. அந்த சர்வரோட இன்ஸ்டன்ஸ் டைப்பு அதாவது கான்ஃபிகரேஷன் நான் T2 மைக்ரோன்னு சொல்கிறேன். ஸோ இந்த சர்வரில் என்ன இருக்குன்னா ஒரு கோடு இருக்குது. இந்த கோடு என்ன பண்ண போகுதுன்னா ஃப்ளாட்டன் பண்ண போகுது, அதாவது கம்ப்ரஸ் பண்ண போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சிபியை நீங்கள் கொடுக்குறேன். ஸோ கம்ப்ரஸ் பண்ண போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இந்த சர்வரில் இருக்கக்கூடிய கோடு எனக்கு வரக்கூடிய இமேஜை எனக்கு கம்ப்ரஸ் பண்ண போகுது. லைக் இங்கே ஒரு 10 MBலேருந்து வருதுன்னா இந்த இமேஜை அவ்வளோ ஸ்டோரேஜெலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அதை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு 5 MBக்கோ 4 MBக்கோ என் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி என் யூஸருக்கு அவுட்புட்டில் கொடுக்க போகுது. லைக் இப்போ எனக்கு ஒரு இது வந்துச்சுன்னா, ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறாங்கன்னா நேராக அது என் அப்ளிகேஷன் சர்வருக்கு வந்து இந்த சர்வருக்கு போய் இது ஃப்ளாட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ இந்த ஃப்ளாட்டன் பண்ண ஃபைல் வந்து என் டேட்டா பேஸ்க்கு போய் இங்கே ஸ்டோர் ஆகும். இங்கே ஸ்டோர் ஆனதுக்கப்புறமா தான் என் ரிசீவருக்கு போகும். ஸோ இப்படி போகிறப்ப என்ன ஆகும்னா, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எம்பின்றது கட் ஆஃப் ஆகுமா? லைக் ஒரு 5 MBயில் தான் ரிசீவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அனுப்புறது 10 MB. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ ஒரு 10 MBயில் அனுப்புகிறாங்கன்னா அது இங்கே இருக்க கோடு மூலிமா கம்ப்ரெஸ் ஆகி, அதாவது ஃப்ளாட்டன் ஆகி என் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகி ரிசீவருக்கு போகிறப்ப எனக்கு 5 MBயாக ரிசீவ் ஆகுது. ஸோ இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சர்வருக்குள்ளே நான் இன்னொரு சர்வர் வச்சுருக்கேன்னா, ஸோ அப்போ இது எனக்கு 24/7 ரன் ஆகிட்டே இருக்க போகுதுன்னு சொன்னேன். ஸோ இப்போ எனக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் 24/7 ரன் ஆகிட்டே இருக்க போகுது. ஏன்னா இப்போ தான் ஃபோட்டோ அனுப்புவாங்க, அப்போ தான் ஃபோட்டோ அனுப்புவாங்கன்னு ஒரு டைம்லாம் கிடையாது நமக்கு வாட்ஸ்அப்பில். யார் வேணால் எப்போ வேணால் எந்த ஃபோட்டோ வேணால் வீடியோ வேணால் எது வேணால் அனுப்பலாம். ஸோ அப்போ எனக்கு இந்த சர்வரும் ஆன்லேயே இருக்குது. அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த சர்வருக்கான காஸ்ட்டும் வருது, இதுக்கான காஸ்ட்டும் வருது. அப்போ எனக்கு டபுள் த காஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ யோசித்து அப்போ டிசைட் பண்ணது தான் என்னென்னா நம்மளோட லாம்டா. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு இந்த சர்வர் மட்டும் 24/7 ரன் ஆனால் போதும், எனக்கு 24/7 ரன் ஆக தேவையில்லைன்னு சொல்லிட்டு இங்கே தான் என் லாம்டா வைக்கிறாங்க. இந்த லாம்டாங்கிறது ஒரு சர்வர் கிடையாது. இதை நம்ம கிரியேட்டோ மேனேஜோ பண்ண மாட்டோம். லைக் இது ஒரு ட்ரிகராக ஒர்க் பண்ணும். ட்ரிகர்னா என்ன ஜென்ரலாக? ஸோ இப்போ ஒரு கன்னில் ஒரு ட்ரிகர் இருக்குன்னா நம்ம அதை அழுத்தினா தான் அதை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இந்த லாம்டா அப்படின்றது ஒரு ட்ரிகர். ஓகேவா? ட்ரிகர். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா, புல் பண்ணி ஒரு கமெண்டை பண்ண போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த லாம்டா வச்சனால எனக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த சர்வர் 24/7 எனக்கு ரன் ஆக தேவையில்லை. லைக் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு மெயின் சர்வர் 24/7 தான் ரன் ஆகிட்டு இருக்க போகுது, என் வாட்ஸ்அப்போட சர்வர். ஏன்னா டெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி விஷயம்லாம் போயிட்டு இருக்கும். பட் இது எப்பயுமே ரன் ஆகிட்டு இருக்க தேவையில்லை. எப்போ ஒரு யூசர் ஃபோட்டோ அனுப்புகிறாங்களோ அப்போ மட்டும் இது ரன் ஆனால் போதும் இல்லை? அப்போ மற்ற நேரத்தில் இதோட வேலை செய்யாமல் இருக்கலாம்ல? ஸோ அதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணால் இந்த லாம்டா. ஸோ இப்போ என்ன ஆகுனா, என் யூசர் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது நேராக என் அப்ளிகேஷனுக்கு வரும். அப்போ லாம்டா இதை பார்த்துட்டு இதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, இதை கம்ப்ரஸ் பண்ணுன்னு சொல்லி என்னோட இந்த கோட் இருக்க சர்வரை தூண்டும், லைக் ட்ரிகர் பண்ணும். ஸோ ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சர்வர் வந்து இது அதை கம்ப்ரஸ் பண்ணி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இதை டேபிக்கு அனுப்பிடும், டேட்டா பேஸ்க்கு அனுப்பிடும். ஸோ இங்கே போயிட்டு அதுக்கப்புறமா ரிசீவருக்கு போகும். ஸோ இங்கே போனோன்னா ஆஸ் யூஸ்வல் ஒரு 2 MBயோ அந்த மாதிரின்றது ஒரு யூசருக்கு ரிசீவ் ஆக போகுது. ஸோ இங்கே இருக்கக்கூடியது தான் லாம்டா. நான் இந்த சர்வரை 24/7 ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லாமல் டபுள் த காஸ்ட் ஆக்காமல் ஒரு சர்வர் அதோட வேலை எப்போ பண்ணணுமோ அந்த டைமில் மட்டும், பர்டிகுலர் டைமில் மட்டும் அதை ட்ரிகர் பண்ணி அதை ஆக்ஷன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் சைடு யூஸருக்கு ரிசீவ் ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் ஒரு லாம்டாவோட வேலை. ஸோ ரியல் டைமில் இது கோட் மூலியமாக ஒர்க் ஆகும். நம்ம மற்றதெல்லாம் டெஃபினேஷனும் லேப் செஷனும் ஃபர்தராக பார்ப்போம். ஸோ இந்த அக்லியான டயக்ராமை வச்சு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு, ஸோ இன்னுமே உங்களுக்கு கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே ஹாட் ஸ்டார் அப்புறம் ப்ரைம் வீடியோ இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஹாட் ஸ்டாரில் ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பேசிக் பிளானில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 360 இல்லை ஒரு 480 அப்படின்ற பிக்சல் வரைக்கும் அவங்களுக்கு ஸ்ட்ரீம் ஆகணும். அதே மாதிரி ப்ரீமியமில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 720p வரைக்கும் ஸ்ட்ரீம் ஆகணும். ஸோ அதுவே விஐபி பிளானில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலுங்கிறது ப்ளே ஆகணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே அதை யார் டிசைட் பண்ணுறான்னா, அங்கே ஒரு லேம்டா இருக்குது, அந்த லேம்டா தான் இந்த யூஸரு இந்த பிளானில் இருக்காங்க, அவங்களுக்கு இதை ஸ்ட்ரீம் பண்ணணும். ஸோ இவங்க ப்ரீமியம் இருக்காங்க, இவங்களுக்கு இன்னும் ஹை குவாலிட்டியில் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறதே ஒரு லேம்டா தான். ஸோ அங்கே தான் ஒரு லேம்டா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம யூடியூப்பில் நான் ரேண்டமாக ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் எனக்கு ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், இது 360 இருக்குது. ஸோ இப்போ நான் 108 மாற்றுறேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே லோட் ஆகுது இல்லை? இந்த லோட் ஆகிறதுக்கு எனக்கு நெட் இல்லை அப்படின்றது அர்த்தமானா இல்லை. என்கிட்ட நெட் ஆல்ரெடி இருக்குது, எனக்கு ரொம்பவே ஒரு ஹை ஸ்பீட் இருக்க நெட் தான் இருக்குது. பட் ஏன் இங்கே லோடு சுற்றுதுன்னா, அங்கே தான் ஒரு லேம்டான்றது ஒர்க் ஆகுது. நான் இப்போ என்னோடய செட்டிங்ஸில் 360லேருந்து சடனாக 1080க்கு மாற்றினதுனால அந்த இடத்துல ஒரு லோட் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் அந்த இடத்துல ஒரு லேம்டான்றது ஒர்க் பண்ணுது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் திருப்பியும் இதை குறைக்கிறேன், ஒரு 240 கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சுற்று வச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் லாம்டாவோட ஒர்க் அப்படின்றது.
ஸோ இப்போ இது லோட் ஆகுதா? ஸோ இங்கே தான் ஒரு லேம்டாவோட ஒர்க்குன்றது நடக்குது. ஓகே, இந்த யூசருக்கு இதை ஸ்ட்ரீம் பண்ணும் அப்படின்றது. ஸோ இதோட நம்ம டெஃபினேஷனுக்கு மூவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ நம்ம எல்லாருமே அவதார் பார்ட் 2 அப்படின்ற மூவி பார்த்துருப்போம். மோஸ்ட்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு AWS அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது ஏன்னா இப்போ நம்ம டயக்ராமில் பார்த்த மாதிரி அங்கே ஒரு லேம்டா யூஸ் பண்ணி அந்த கோடை வச்சு அந்த கம்ப்ரஸ், அதாவது ஒரு மூவிஸ்னு எடுக்கிறாங்கன்னா ஒரு பெரிய பெரிய கேமராஸ் வச்சு அது ரொம்ப அதிகமான ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ரா ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக அங்கே நம்ம AWS லேம்டான்ற சர்வீஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் அந்த மூவிலேயே கீழே ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு AWS அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ லேம்டா என்ன பண்ண போகுதுன்னா ஃப்ளாட்டன் பண்ண போகுது. அது ஒரு ட்ரிகரை கொடுத்து அதை ஃப்ளாட்டன் பண்ணுற ஒர்க்கை பண்ண வைக்க போகுது. இது ஒரு சர்வர்லெஸ்ஸாக ஒர்க் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம இதில் இருக்கக்கூடிய மற்ற டெஃபினேஷனை பார்ப்போம். அந்த லேம்டானா என்ன சொல்லிட்டேன், இது ஒரு சர்வர் டைப் ஆஃப் இன்ஜின் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சர்வீஸ்க்குமே ஒரு கீவேர்டு அப்படின்றது பார்த்துருப்போம்ல. ஸோ அது மாதிரி லேம்டாவோட கீவேர்டு என்னன்னா சர்வர்லெஸ். இந்த லேம்டாவோட கீவேர்டுனா சர்வர்லெஸ். லைக் ஸோ சர்வர்லெஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ சர்வர்லெஸ்ன்னு நான் சொல்லிட்டேன்னா இதுக்கு ஒரு சர்வர் இல்லையா, நம்ம இது பண்ண மாட்டோம்னு கேட்டால், we don't create or manage the server. அதாவது நான் கிரியேட்டோ மேனேஜோ பண்ண மாட்டேன். இது ஒரு சர்வர்லெஸ்ஸாக இது ஒர்க் ஆக போகுது அப்படின்றது தான் சர்வர்லெஸ்க்கான மெயின். ஓகேவா? இப்போ லேம்டானா ஒரு கோடுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு டெவலப்பர் எழுதக்கூடியது தான் கோடு. ஸோ இந்த கோடை வச்சு தான் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறமா தான் அதை டிப்ளாய் பண்ணுறோம். எங்கே டிப்ளாய் பண்ணுவோம்னா நம்ம சர்வரில் டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் யாருக்காவது தெரியாமல் இருக்கான்னா கண்டிப்பாக நம்ம கிளாஸ் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃப்ரம் டே ஒன்லேருந்தே ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஐடி இன்ஃப்ரான்றது எப்படி இருக்கும்னு. ஸோ சர்வர் இருக்கும், நெட்வொர்க் இருக்கும், அதுக்கப்புறமா நம்ம செக்யூரிட்டி இருக்கும், அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும், அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ டிபிக்கு அப்புறம் தான் என்னோட அப்ளிகேஷன் வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரன் ஆக போகுது. அப்போ ரன் ஆகுதுன்னா அதை எண்ட் யூசர் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அப்போ எண்ட் யூசர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எண்ட் யூசர்னா நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு நம்ம தான் எண்ட் யூசர். ஸோ அதை ப்ரொடக்ஷன் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குன்னா அதை டெவ்னு சொல்லுவாங்க. சரி, அது எண்ட் யூசர்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அது ப்ரொடக்ஷன். அது இன்னும் டெவலப்பிங்கில் தான் இருக்குன்னா அதை நம்ம டெவ்னு சொல்லுவோம். ஸோ இந்த லேம்டாவில் இது 2 டைப்பாக ஒர்க் ஆக போகுது. ஒன்று என்னென்னா, அதாவது நான் லேம்டானா ஒரு ட்ரிகர்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த ட்ரிகர் தான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஜாப் பேஸ்டு ட்ரிகர், அப்புறம் நமக்கு டைம் பேஸ்டு ட்ரிகர். ஸோ இந்த ஜாப் பேஸ்டு ட்ரிகர்னால் என்னென்னா நம்ம மேனுவலாக பண்ணுவோம். இப்போ நம்ம லேப் செஷனில் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இன்னுமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஸோ டைம் பேஸ்னா அதை ஆட்டோமேட் பண்ண போகிறோம். லைக் ஒரு கிரான் டாப் எக்ஸ்பிரஷன் கொடுத்து நம்ம அதை ஆட்டோமேட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி தான் 2 டைப் ஆஃப் ட்ரிகருங்கிறது உருவாக போகுது. அந்த ட்ரிகர்னால் என்னன்னு சொல்லிட்டேன்னா புல்லுன்னு சொல்லிட்டேன். நம்ம AWS ஸ்டார்ட் பண்ணும்போதே சில விஷயம்லாம் நம்ம மைண்டில் வச்சுருந்துருப்போம். லைக் இதில் வந்து ஒரு 0% கோடிங்னு, ஐ மீன் இன்ஃப்ராக்கு வரவங்க. ஸோ அப்போ இங்கே நான் வந்து ஒரு கோடுன்னு சொல்கிறேனே, அப்போ எனக்கு இங்கே கோட் லேம்டானா நான் கோடுன்னு இங்கே சொல்லிட்டேனே, அப்போ எனக்கு இங்கே கோடு படிக்கணும்னா எனக்கு கோட் படிக்க தேவையில்ல, நான் அதை கற்றுக்க தேவையில்ல. எனக்கு ஜஸ்ட் அது எங்கே முடியுது அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஸோ இப்போ கோடிங் லாங்குவேஜ் என்ன இருக்குது? லைக் C++ இருக்குது, அப்புறம் ஜாவா, பைத்தன். ஸோ இந்த மாதிரி சில டைப் ஆஃப் கோடிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ எனக்குமே கோடிங் தெரியுமானா எனக்கு தெரியாது. ஸோ நான் இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன்னா, ரிட்டர்னை வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். ஓகே, அந்த கோடிங்கை தான் முடியுது அப்படின்றத வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை நான் எடுத்துருவேன். ஸோ நான் உங்களுக்கு லைவாக பண்ணி காட்டுறேன். பட் பிஃபோர் தட் நமக்கு AWS 0 கோடிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ டெவலப்பர் தான் கோடு எழுத போகிறாங்க. ஸோ இங்கே நான் லேம்டா கோடுன்னு போட்டதுனால நம்ம கோடிங் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை.
டெவலப்பர் தான் கோட் எழுத போகிறாங்க. அந்த கோடை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். எனக்குமே தெரியுமா, எனக்கு ஃபுல்லாக தெரியாது. நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ரிட்டர்னை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். ஸோ நம்ம 2 ட்ரிகர் பார்த்துட்டோம். இப்போது ஒரு லாம்டாவில் நம்ம கோடுன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ அந்த கோடை யார் எழுதுவானா, லைக் ஒரு ஜூனியர் டெவலப்பரோ ஒரு சீனியர் பர்சனோ எழுத மாட்டாங்க. ஒரு லீட் டெவலப்பர் தான் அதோட கோடை எழுதுவார். ஏன்னா இதில் நமக்கு 1 மில்லியன் டைம் தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஜூனியர் டெவலப்பர்னா ஒரு 10 டைம் மிஸ்டேக் பண்ணுவார். ஒரு சீனியர்னா ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணுவார். ஒரு லீட் டெவலப்பர்னா ஒரு 1 டைம் மிஸ்டேக் பண்ணலாம். ஸோ எனக்கு 1 மில்லியன் டைம் இருக்கிறதுனால அதை ஒரு ஜூனியரை வச்சோ ஒரு சீனியரை வச்சோ பண்ணுறதை விட ஒரு லீட் டெவலப்பர் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு லீட் டெவலப்பர் தான் இந்த லாம்டா கணக்கோட எழுத போகிறாரு. ஸோ இப்போ நம்ம லேப் செஷன் மூவ் ஆகி போகலாம். ஸோ நான் சொல்லிட்டேன் நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம் அப்படின்றத. ஸோ இப்போ நான் என் லாம்டாக்கு போகிறேன். ஸோ இங்கே என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் வேர்டே ரன் கோட் வித்தவுட் திங்கிங் அபவுட் சர்வர்ஸ். ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் ஓப்பன் பண்ண உடனே கீழே பாருங்கள், ஹவ் இட் ஒர்க்ஸில் எனக்கு சில லாங்குவேஜில் கோடு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் பைத்தான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு இங்கே ஒரு செட் ஆஃப் கோடுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கோடிங் தேவையில்லை, நம்ம கோடிங் தெரியாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கேன்னா, எனக்கு இந்த ரிட்டர்ன் இருக்குல்ல, இந்த ரிட்டர்னுக்கு அப்புறம் இந்த இதில் இருக்கிறது தான் எனக்கு ரன் ஆக போகுது. ஸோ இதை வச்சு தான் நானுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ அதை எப்படின்னு ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு அவுட்புட் வந்து ஹலோ ஃப்ரம் லாம்டா அப்படின்றது வந்துருச்சா இங்கே. ஸோ அப்போ இப்படி தான் நம்ம ஒரு கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இங்கே லாம்டாவில் எல்லாத்தையுமே ஒரு ஃபங்க்ஷனாக தான் க்ரியேட் பண்ணுவோம். லைக் நம்ம ப்ரீவியஸில் கிளாஸில் பார்க்குறப்போ க்ளவுட் ஃப்ரண்ட்டை ஒரு டிஸ்ட்ரிபியூஷனானு சொல்லியிருந்தோம்ல, இன்ஸ்டன்ஸ்னு பார்த்துருந்தோம். ஸோ அது மாதிரி இங்கே எல்லாத்தையுமே ஒரு ஃபங்க்ஷனாக தான் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இங்கே நமக்கு ஒரு விஷுவல் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வரக்கூடிய கோடு எப்படி லாம்டா மூலிமா வந்து போகுதுன்றது. ஸோ இங்கே நான் வச்சேன்னா எனக்கு இங்கே 1 மில்லியன் டைம் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன்ல, எனக்கு அதுதான் கேல்குலேட் ஆகிட்டு இருக்கு. லைக் 199 இருக்கு. இப்போ எனக்கு காஸ்ட் 0 இருக்கு. அந்த 1 மில்லியனுக்கு மேலே போச்சுன்னா, அதாவது 1 மில்லியன்னா 10 லேக்கு மேலே போச்சுன்னா எனக்கு காஸ்ட் ஆகும். அது காஸ்ட் ஆகுறது லைவாக நீங்கள் பாருங்க. இப்போ எனக்கு 0ல இருக்கு. ஸோ இப்போ எனக்கு காஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சா, லைக் 0.02 அப்படின்றது அதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ எனக்கு காஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு 1 மில்லியன் தாண்டி போயிருச்சு. ஸோ அதனால தான் ஒரு லீட் டெவலப்பர் அந்த கோடை எழுதுவாருன்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே எனக்கு 3 விஷயம் இருக்குது. ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சுன்னா அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டெய்னர் இமேஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது என்னென்னா நம்மளோட டாக்கரில் நம்ம பார்ப்போம் ஃபியூச்சரில் டெவாப்ஸ் படிக்கிறப்ப. பட் இப்போ இது உங்களுக்கு சொன்னோன்னா கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இந்த கண்டெய்னர் இமேஜ் அப்படின்றது என்னென்னா, லைக் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கண்டெய்னருக்குள்ளே நம்ம அதுக்கான ஓஎஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணி தனித்தனியாக வைப்போம். ஸோ இப்போ இது நீங்கள் பார்க்க வேணாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராட்சே கொடுத்துக்குவோம். ஸோ என் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வைக்கணும். நான் என்ன பண்ணுறேன், மை ஃபங்க்ஷனே நேம் வைக்கிறேன். ஸோ வந்துட்டு கீழே எனக்கு ஒரு லாங்குவேஜை செலக்ட் பண்ணும். நான் பைத்தானை எடுத்துக்கிறேன். பைத்தானில் 3.8ன்றது ஸ்டேபிள் வெர்ஷனே எடுத்துக்கிறேன். ஸோ கீழே வந்துட்டு நான் க்ரியேட்டும் பண்ணிக்கிறேன் ஃபங்க்ஷனை. ஸோ இப்போ என் ஃபங்க்ஷனு க்ரியேட் ஆகிடுச்சு. மை ஃபங்க்ஷன்னு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் கீழே வந்தேன்னா எனக்கு இங்கே ஒரு பைத்தானில் ஒரு கோட் இருக்குது. ஸோ இது பைத்தான் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஹலோ ஃப்ரம் லாம்டா அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி டெஸ்ட் பண்ணால், நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணும்போதே ஒரு ஈவெண்ட் நேம்னு கேட்கும். ஒரு ஈவெண்ட் நேம்னா என்னென்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கு நான் பேர் ஃபோல்டர்னே வச்சுக்கிறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியுவான்னு. ஸோ வச்சுட்டு நான் இதை சேவும் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த கோட் ஆல்ரெடி இருக்குது, நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. இந்த கோடில் நான் சேஞ்ச் பண்ணாததுனால இப்போ இங்கே டெஸ்ட்டுன்னு மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் டியூரேஷனில் 1.69 மில்லி செகண்டில் எனக்கு அதுக்கு அவுட்புட்டுன்றது வந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சீன் கோடுன்றது எப்பவுமே ஃபாஸ்டராக தான் இருக்கும். ஸோ இந்த பில்டு டியூரேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2ms காட்டுது. அதாவது ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க 1.69 ஒரு ரவுண்ட் ஃபிகராக எனக்கு 2 மில்லி செகண்ட் அப்படின்றது காட்டுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கோடில் ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன்.
என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன்னா, என்கிட்ட ஒரு கோடு இருக்குது. அந்த கோடு என்ன பண்ணணும்னா, லெட் மீ ஓப்பன் இட் ஃபார் யூ. ஸோ அந்த கோடு என்ன பண்ணணும்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸில் லைக் நம்ம EC2 S3 இந்த மாதிரி இருக்க எல்லா சர்வீஸ்லையும் எனக்கு எதெல்லாம் எனக்கு காஸ்ட் ஆகுமோ அதை மட்டும் டெலிட் பண்ணு அப்படின்றத சொல்ல போகிறேன். அதுதான் இங்கே க்ளீன் அப் ஆல் த ரிசோர்ஸ் விச் காஸ்ட் பண்ணின்னு இருக்கு. ஸோ இது கீழே இருக்கிறது ஒரு பைத்தன் கோட். ஸோ இந்த பைத்தன் கோட் எப்படி வந்துச்சுன்னா, நான் ChatGPT-ல போயிட்டு இந்த கோடை கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு கோடிங் தெரியாதுன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ எனக்கான கோடை நான் ChatGPT வச்சு எடுத்துட்டேன். ஸோ ரியல் டைமில் இது டெவலப்பர் பார்ட்டுன்றதுனால இப்போ நான் இதை கற்றுக்கல, ஜஸ்ட் ChatGPT எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கோடை ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன். ஸோ இந்த கோடை ஃபுல்லாக காப்பி பண்ணி என்னோட ஃபங்க்ஷன்ஸ் கீழே வந்துட்டு இங்கே இருக்கிறதுல நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கோடை இங்கே வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு டிப்ளாய் பண்ணணும். அப்போ தான் அது இங்கே ஸ்டோர் ஆகியிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட் கொடுத்தோம்னா நம்ம கோடுன்றது ரன் ஆகும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு டிப்ளாய் மட்டும் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நான் சொல்லிட்டேன், நான் வச்சிருக்க கோடில் எனக்கு இது வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டேன். அப்போ என்கிட்ட ஃபஸ்ட்டு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கா இல்லையான்னு நான் பார்த்தா தானே எனக்கு க்ளோஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஸோ அப்போ நான் இன்னொரு டேப்பில் EC2 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்ஸ்டன்ஸ் போனோன்னா ஓகே, எனக்கு ப்ரீவியஸாக CDN அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வச்சிருக்க கோடு என்ன பண்ணுன்னா, என்னோட EC2வில் இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணும். அதுக்கப்புறமா இதில் நான் S3க்கும் வச்சுருக்கேன். பட் இப்போ S3ல என்கிட்ட பக்கெட் எதுவும் இல்லாததுனால நான் அதை காட்டல. ஸோ இப்போ இந்த கோடை ரன் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்க போகுது, என்னோட லேம்டா போயிட்டு என் EC2வோட பேசி எனக்கு ஒரு ஒர்க்கை பண்ண போகுது, அதாவது இன்ஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ண போகுது. அப்போ ரெண்டு சர்வீஸ் கம்யூனிகேஷன் பண்ணிக்கணும்னா அதுக்கு நம்ம ஒன்று தேவைன்னு IAM கிளாஸில் பார்த்துருந்தோம். அதுதான் IAM ரோல்ஸ். அப்போ இந்த ரெண்டு சர்வீஸும் பேசிக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு IAM ரோல்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணால் எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ அது இல்லாமல் ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ நம்ம IAMக்கு போகணும். ஸோ இங்கே போயிட்டு நாம் ஒரு ரோல்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் ரோல் கொடுக்குறேன், AWS சர்வீஸ். ஸோ இங்கே வந்தோன்னா இந்த லேம்டா அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். என் லேம்டா கூட தானே பேச போகுது. ஸோ அதான் அங்கே கொடுத்துட்டேன். ஸோ இங்கே எதெல்லாம் பேச போகுதுன்ற இடத்துல EC2வோட ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஸோ லைக் இப்போ என்கிட்ட எதுவும் பக்கெட் S3ல பக்கெட் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப S3ல ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல S3யை கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட S3ல பக்கெட் இருந்துச்சுன்னா S3யை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வச்சிருக்கக்கூடிய கோடு என்னோட EC2வையும் S3யையும் என்னோட க்ளவுட் வாட்சையும் க்ளோஸ் பண்ணக்கூடிய கோடு தான் நான் வச்சுருக்கேன். பட் என்கிட்ட ப்ரீவியஸாக S3ல பக்கெட்டும் க்ளவுட் வாட்ச் இல்லாததுனால நான் இப்போ EC2 மட்டும் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்காக நான் S3யையும் கனெக்ட் பண்ணி காமிச்சிட்டேன். நீங்கள் S3ல பக்கெட் வச்சுருந்தீங்கன்னா எப்படி பண்ணுறது. ஸோ அப்போ அந்த ரோலுக்கான ஒரு நேம் கேட்குது, லேம்டா ரோல் அப்படின்னு நான் பேர் வச்சிடுறேன். ஸோ வச்சுட்டு என்ன கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு காட்டுது. EC2வோட ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன், S3யோட ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என் லேம்டாவை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு என் ரோல்ன்றது கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என் லேம்டாக்கு போகிறேன். ஸோ நாங்கள் ஒரு ரோல்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த ரோல்ஸ் இங்கே அட்டாச் பண்ணோம்ல. ஸோ அது எங்கே பண்ணோம்னா, இங்கே அப்படியே லைனாக வந்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு கீழே போனால் எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே தான் நீங்கள் கிரியேட் பண்ண ரோல்ஸை அட்டாச் பண்ணணும். ஸோ அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எனக்கு டைம் அவுட் 0 இருக்குது. நான் ஒரு 13 அப்படின்றது வச்சுக்கிறேன், 13 மினிட்ஸ் எனக்கு வந்துட்டு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ரோல் இருக்குது, இல்லை நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனா பண்ணலான் இருக்குது. நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறதுனால நான் ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய லேம்டா ரோலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் சேவும் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ண ரோல் எனக்கு இங்கே அட்டாச் ஆகிடுச்சு. அதாவது என் லேம்டாவும் EC2வும் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறதுக்காக ரோல்ஸ் க்ரியேட் பண்ணேன், அது இப்போ அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கோடுக்கு போயிட்டோம்னா நம்ம கோடு டிப்ளாய் பண்ணதுனால இங்கே இருக்குது. நான் இதுவே டிப்ளாய் பண்ணாமல் போயிருந்தேன்னா லோட் ஆகிறப்போ அது போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் டெஸ்ட் பண்ணேன்னா இந்த EC2வில் இருக்கக்கூடிய இந்த CDன்றது டெலிட் ஆயிரும். ஸோ அதான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ டெஸ்ட்டுன்றது கொடுத்துட்டேன்.
ஸோ இது எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இட் டேக்ஸ் டைம், நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் போய் AC20 பார்த்தேன்னா எனக்கு ஷட்டிங் டவுன் அப்படின்றது வந்துருச்சு. ஸோ அப்போ இருந்த இன்ஸ்டன்ஸு ஷட் டவுன் ஆகிட்டுருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ இப்படி தான் இந்த லேம்டாவில் நம்ம ஒரு கோடை வச்சு ரன் பண்ணி நம்ம ஆக்ஷன்ஸை பண்ண முடியும். ஸோ இங்கே என்கிட்ட இன்னொரு கோட் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா என் இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான கோடு இது. நான் இதுவும் அதே ChatGPTல தான் எடுத்திருக்கேன். ஸோ யாருக்காவது இப்போ நான் பண்ண கோட்ஸு லைக் டெலிட் பண்ணுறதுக்கு வச்சுருந்த கோட்ஸு இல்லை க்ரியேட் பண்ணுறதுக்கு வச்சுருந்த கோட்ஸ் வேணும்னா அது என்ன வேணுமோ அதை மெயில் போடுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸில் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட லேம்டா அப்படின்றது. இது ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருப்போம். லைக் இதோட ஹோல் ப்ராசஸ்ன்றது இவ்வளோ தான். ஸோ இதில் போடுற கோடு நீங்கள் போட போகிறது கிடையாது, டெவலப்பர் தான் பண்ண போகிறாரு. அப்படின்றதுனால இந்த டாப்பிக்கை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கோடு வேணா கூட நீங்கள் கோடை போயிட்டு ChatGPT இல்லை ஓப்பன் சோர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு இந்த இடத்துல அந்த கோடை போட்டு ஃபஸ்ட் அந்த கோடு என்ன பண்ணுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ப்ரீ ரெக்வஸ்ட்டை இந்த ரோல்ஸாக க்ரியேட் பண்ணி அந்த சர்வீஸோட அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே கான்ஃபிகரேஷனில் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கோடை டெப்ளாய் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு ரோல்ஸ் க்ரியேட் பண்ணாமல் என்ன தான் நீங்கள் கோடை கரெக்டாக போட்டாலும் இன்னொரு சர்வீஸில் போய் அது கம்யூனிகேட் பண்ணாது. ஸோ ரோல்ஸ் ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் லேம்டாக்கு வந்து அந்த ரோல்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் கோடை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டு நம்ம க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணி ஆக்ஷன்ஸில் டெலிட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண ரோல்ஸையும் டெலிட் பண்ணிடுங்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா.